காட்டுக்குள்ளேருந்து ஒன்று வேகமாக ஓடி வருது. நதிக்கரை ஓரம் ஒரு பொண்ணு பாட்டு கேட்டு ஜாலியாக உட்காந்துட்டுருக்கா. டப்புன்னு ஒன்று ஸ்பீடாக அந்த பொண்ணை நோக்கி போகுது. அப்படியே அவன் மூஞ்சி கிராஸ் பண்ணி போகுது. என்னதான் இருக்குன்ட்டு பயந்துடுறா. என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு பண்ணா, அது பார்த்தா ஒரு ட்ரோனு பின்னாடி வந்து ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே வரான் சடானா. இவ்வளோ பார்த்துட்டு உனக்கு அறிவில்லையான்னு அசிங்கமாக திட்டுறா. அவன் அப்படிலாம் இல்லையா, அது இருந்தால் ஒன்றும் ஆகிருக்காது, ஒன்று அவன் மூஞ்சியில் ஒரு கோடு போட்டிருக்கோம், இப்போ இருக்க மூஞ்சியோட அந்த மூஞ்சி அழகாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் மூஞ்சியை பார்க்கணுமே, செம்மையாக பயந்தேன். அந்த ட்ரோன் ஷாட் கூட வச்சுருக்கேன், காட்டவா அப்படிங்கிறான். சரி அதெல்லாம் விடு, ஜெசிகா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதுக்கு அவன் என்ன, அவெல்லாம் ஜாலியாக தான் இருக்கேன், 4 மாத்திரை தூக்க மாத்திரை கூட தூங்க வச்சுருக்கேன், நல்லா தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இவளும் ரொம்பவே வருத்தப்படுறா. இவனும் கூலாக ஒரு பியர் எடுத்து அடிச்சுட்டுக்கிறான். இவளும் ஜெசிகாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. சரின்னு சொல்லிட்டு ஜெசிகாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவளும் அந்த இடத்துல இருந்து அந்த வீட்டை நோக்கி போகிறா. பின்னாடி காடு ரொம்பவே பயமாக இருந்தாலும் கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. இவளும் உள்ளேயே போகிறா. அந்த வீடும் ரொம்பவே பாலடைஞ்ச மாதிரி தான் இருக்குது, அமைதியாகவும் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஜெசிகா ரூம்குள்ளே போகிறா. போயிட்டு ஜெஸ் அப்படிங்கிறா. பார்த்தா அவள் தூங்கிட்டு இருக்கிறா. சரின்னு சொல்லிட்டு கிட்ட போயிடறா. ஜெஸ், இவங்க ஃப்ரெண்டு யாரோ வராங்கன்னு, அதனால தான் நான் வந்தேன். இந்த மொக்க காட்டுக்குள்ளே இருந்து என்னை உட்கார வச்சுருக்க, அதுவும் இல்லாமல் உன் மொக்க பாய் ஃப்ரெண்டு என்னை ரொம்பவே பயமுறுத்திட்டு இருக்கிறான். நீயே எந்திரிச்சு வரலின்னா நான் உனக்கு காரை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன்ட்டு அன்பாக சொல்லிட்டு இருக்கிறா. அப்படி அன்பாக திட்டிட்டு பக்கத்தில் இருக்க சேரில் வந்து உட்காடுறா. உட்காந்துட்டு அந்த புக்கை எடுத்து படிக்கிறா. சரின்னு சொல்லிட்டு படிச்சுட்ருக்கா. அவங்க கெட்ட தூக்கத்தில், அந்த கெட்ட கனவு வந்தால் தூக்கத்தில் ஒரு மாதிரி அசைவாங்கள்ல, அந்த மாதிரி லைட்டாக அசைறா. ஸோ அப்படி தான் இருக்கும், கெட்ட கனவுல அசைவா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த புக்கில் இருக்க மீதியில் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறா. மீதியில் எல்லாம் படிச்சுட்டுருக்கிறா. திடீர்னு அவள் அண்டர்டேக்கர் மாதிரி எந்த சொக்காளுவானாமா, அவ்வளோதான் எந்த சொக்காடுறா. இவனோட எந்த சொக்காடுறா அப்படின்னு தூக்கி வாரி போட்டுருது இவளுக்கு. இவளும் அந்த புக்கில் இருக்க ஒவ்வொரு லைனாக படிச்சுட்டே வரா. படிக்க அவள் வாயிலிருந்து ஏதோ முணுமுணுக்கிட்டே இருக்கிறா. இவன் நினைக்கிறா, வெளில போனால் பாய் ஃப்ரெண்டு தொல்லை, உள்ளே வந்தால் இவ தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்கிறா. பயந்துட்டு ஜெஸ் அப்படி விளாடாதடி, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைவும் அந்த டப்புன்னு அந்த புக் அந்த இதுலேருந்து உழுவுறா. பெட்டில் இருந்து இவள் ரொம்ப தூக்கி வாரி போட்டுருது இவளுக்கு. இவளும் கிட்ட போகிறா. போயிட்டு இவன் மயக்கம் போட்டு உள்ளன்ட்டாலும் கிட்ட போனால் திடீர்னு துடிப்பு வந்து வாந்தி எடுக்கிறா, ஒரு மாதிரியான வாந்தி. ஜெசிகா நான் இருக்கேன் ஜெசிகா அப்படிங்கிறா. அவளும் வாந்தி எடுத்துட்டு அப்படியே மயக்கம் போட்டுடுறா. ஐயோ என்ன ஆச்சு, அப்படி எல்லாம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நெஞ்ச கிட்ட போய் காதை வைக்கலான்னு போகிறா. திடீர்னு முழிப்பு வந்து அவள் கழுத்தை பிடிச்சிட்டு, என்னை தூக்கத்தில் திட்டினா எனக்கு தெரியாது நினச்சி அடி அப்படின்னு கேட்குறா. ஜெசிகா ஜெசி அப்படின்ட்டு இருக்கிறாவ கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே முடியை பிடிச்சி இழுத்தா முடி வேரோட வருது. அப்படியே நம்ம ஜெசிகாவோட பாய் ஃப்ரெண்டு கேட்டுறாங்க. அவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் அவன் பீர் குடிச்சு அந்த பீரெல்லாம் ஒன்றுக்கு வழியாக விட்டுட்டுருக்கிறான். அதான் ஜெசிகா அப்படி இப்படின்னு இவன் முன்னாடி வந்து விழுவுறா. ஜெசிகா என்னாச்சு என்ன சரி அப்படிங்கிறான். உனக்கு என்னாச்சுங்கிறான். திரும்பி பார்த்தா ஜெசிகாவும் வந்து அங்கே நிற்கிறா. ஜெசிகா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவள் அந்த ட்ரோன் எடுத்து அவன் மூஞ்சியில் வச்சு கீழ்ச்சிக்கிட்டு தண்ணியில் விழுந்துடுறா. இது தண்ணியில் விழுந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்கிறான். பதறி இவனும் குதிச்சிடுறான். குதிக்காதரான்னு அவள் கத்துறா. உள்ளே போகாதரான்னு கத்திட்டு இருக்கிறா. கத்தி இவன் கேட்காம உள்ளே போயிட்டான். இவனும் பெடல் அடிச்சுட்டு இருக்கிறான், நாய் பெடல் அடிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே ஒன்று உள்ளே இழுத்துடுது அவனை. அவ்வளோதான், அவன் சோழி முடிஞ்சுன்னு தண்ணியே கட்டிடுச்சு, ரெட் கலரில் ஆயிடுச்சு. இவ்வளோ இல்லைங்கிறா பயந்துக்கிட்டு. டப்புன்னு பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு தலை மட்டும்தான் இருக்குது, அவனோட தலை மட்டும் இருக்குது, அப்படியே பிச்சு எரிஞ்சிருக்கிறா. இவன் பார்த்து பயந்துட்டுருக்கிறா. திரும்பி பார்த்தா தண்ணியிலேருந்து வருவாளாமா பேய் குடிச்சிட்டு. அப்படியே மேலே வந்து நிற்கிற போது ஈவில் டெட் ரைஸ்ன்னு போடுவாங்க பாருங்க, ஐகானிக் இன்ட்ரோ. அப்படியே கட் பண்ணால் ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒன் டே இயர்லியர்னு சொல்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோனி இவங்க தான். ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. ஏன் வருத்தத்தோடு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிருக்கு. பேபி ஃபார்ம் ஆனால் ஜாலியாக தானே இருப்பாங்க. ஏன் வருத்தப்படுறாங்கன்னா, நம்ம ஹீரோயினை பற்றி ஒன்று நான் முழுசாக சொல்லலைல்ல. நம்ம ஹீரோயின் பேர் பெத்து, கிட்டார் வாசிக்கிற கெத்து. கிட்டார் வாசிக்க போன இடத்துல ஒருத்தர் இவனை வைலன் வாசித்தனால பாய் ஃப்ரெண்டுக்கு இவனுக்கு எப்படி ஆனனால குழந்தை பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் ரொம்பவே சோகமாக இருக்கா நம்ம பெத்து. அவன் பாய் ஃப்ரெண்டு வந்து கதவு தட்டுறான். கதவு தட்டினையும் கதவு தட்டி வா அவனை எல்லோரும் வைலன் வாசிக்க கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறா. ஹீரோயின் பார்த்தீங்களா, லோக்கல் பேண்டில் மியூசிஷியனாக இருக்காங்க, அதாவது கிட்டாரிஸ்ட்டு, எலக்ட்ரானிக் கிட்டாரிஸ்ட்டு இவங்க. அப்படியே கட் பண்ணால் அவங்க காரில் போயிட்டுருக்காங்க. ஒரே மழை.
மழையும் பெஞ்சிட்ருக்குது. அப்படியே ஒரு அப்பார்ட்மெண்ட்டையும் காட்டுறாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் கட் பண்ணால் அவங்க அக்காவை தான் காட்டுறாங்க. அவங்க அக்கா வந்து ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட் போல் இருக்குது. நல்லா பச்சாக்கன்னு குத்துறாங்க. தங்கச்சி வைலின் வாசிகளுக்கு எத்தனை அக்கா குத்துறல கெத்தாட்டுக்கு ஜோக்கு ஜோக்கு சரிங்களா. அப்படியே இவங்களுக்கு அன்பான 3 பசங்க இருக்காங்க. அதில் முதல் ஒருத்தி இதோ வந்துட்டால இவ தான். மா என் கருப்பு சட்டை எங்கம்மா, நாளைக்கு அது போட்டு போகணுமா அப்படின்னானே, ஹோ செல்லம் நாளைக்கு உன்னை எங்கேயும் நான் அனுப்புகிறதா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மா கம்மான்மா, நாளைக்கு எங்கள் அம்மா என் ஜூலி இருக்கால அவங்களோட அப்பா நடத்துகிறது தான்மா இது. அவங்ககிட்ட இதை 10 டைம் சொல்லிட்டேன் இதை பற்றி. நீங்கள் திருப்பி ஓ செல்லம் நான் அவங்ககிட்ட முதலே சொல்லிட்டேன் பாத்ரூம் நிறைய டைம் கழுவுன்னு, நீ கழுவுலன்னு மொக்க பண்ணி அனுப்பிடுறாங்க. விருப்பான பிரிட்ஜி போகிறா. அவங்க அம்மா கூப்பிட்டு உன் தம்பி டேனி கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிக்கி என்னமா வாசிக்கிறாங்கிறாங்க. அவன் வந்து ஒரு டிஜே ரொம்ப போட்டு அவன் போடுற மியூசிக்கு அவனே வைப் ஆகிட்டு இருக்கிறான். பசங்க நம்பர் 3 ஒரு அழகான ஒரு குழந்தைய காட்டுறாங்க. பார்த்தா பொம்மையை வச்சு தான் விளையாண்டுருப்பான்னு பார்த்தா பொம்மைங்களோட கழுத்தை வெட்டி விளையாண்டுட்ருக்கா அந்த பிள்ளை. அம்மா சொல்கிறாங்க, கேசி என் கத்திரிக்கோலை பார்த்தியானா கத்திரிக்கோள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்கோலை நோற்றி விட்டுறா. இது பேய் குழந்தையா நார்மல் குழந்தையான்னு தெரில, என்னமா நடிக்கிறா அப்படின்னு நம்ம பிரிட்ஜை காட்டுறாங்க. பிரிட்ஜி வந்து அம்மா என் சட்டையெல்லாம் அழுக்காக இருக்குமா, துவைச்சி போடுமா நினையும். சரி நீ போய் வாஷிங் மிஷினில் போடு நான் துவைச்சி போட்டுறேங்கிறாங்க. யாரோ பெல் அடிக்கிறாங்க. போய் கதவை திறக்கிறா. கதவை திறந்த நீ 2 பசங்க வராங்க. அதில் முதல் பையன் நாங்கள் பேய் போட பார்க்குறோம் நீனும் வரியா அப்படின்னு கேட்டதுக்கு மூட்டு போறியா இல்லை கத்தி எடுத்து வாயில் சொருகா வான்னு மூஞ்சில் வச்ச மாதிரி சொல்லிடுறா. இவனும் ஏக்கத்தோட அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பின்னாடி அவள் தங்கச்சி நின்றுட்டு பாய் ஃப்ரெண்டெல்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்குதுக்கா அப்படிங்கிறா. உன்னோட மொக்கையிலடி போ அப்படிங்கிறா. இவங்க 2 பேரும் மாற்றி கலாய்ச்சிக்கிறாங்க. மாற்றி கலாய்ச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மாற்றி 2 பேரும். கட்டத்தில் 2 பேரும் விழுந்துடுறாங்க. விழுந்தனியும் அந்த குச்சி உடஞ்சிருது. அது குத்திருந்தா என்ன ஆயிருக்கும், ஏன்னா உடஞ்சது ரொம்ப ஷார்ப்பாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போய் டேனியல் ரூம் போயிடுறா. டேனியல் ரூமுக்கு போனால் பாட்டை போட்டு ஏ அப்படின்ட்டு இருக்கான். டேனியல் ஏன் ரூமுக்கு ஏன்க்கா வர அப்படிங்கிறான். டேனியல் அப்படின்னு சொன்னோடனே 3 பேர் சேர்ந்து இப்போ ஜாலியாக விளாண்டுருக்குறாங்க. ஜாலியாக விளாண்டுருக்கும் போது யாரும் பெல் அடிக்கிறாங்க. திருப்பி அவங்க அக்கா பசங்களாக போய் யாருன்னு பாருங்க அப்படின்னு பார்த்தா அவங்க 3 பேர் இப்போ ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. என்னால் போக முடியாது, அதனால் சரி விடு நானே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போகிறாங்க. போயிட்டு கதவு திறந்தா யாருமே இல்லை. என்னடா இது யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா இப்போ அந்த இடமே ஜிலோன்ட்டு இருக்குது. இவன் யாருமே இல்லை. அவள் தங்கச்சி பெத்து யார் நம்ம ஹீரோயினி பெத்து வந்திருக்கிறாங்க. ஏன்டி இப்படி பயமுறுத்துறேன்னு கேட்குறாங்க. அவங்க அக்காவை போட்டு கிழிக்கிறா. ஏன்டி இப்படி வந்து பயமுறுத்துறேன், ஏன் இப்போ வந்தான்னு கேட்டேன். நீ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுக்கா அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அக்கா எலிஸ் வந்து இப்போ சொல்கிறாங்க, ஏன் சாப்பிட்றதே இல்லையா, மூஞ்சி பாரு வர அம்மா மாதிரியே வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு உள்ளே போகிறா. உள்ளே போனால் அவங்க 3 பசங்களுக்கும் இப்போ ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ சித்தி வந்திருக்கால அதனால் இப்போ 3 பேரும் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்டுட்ருக்குறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தங்கச்சியை கேட்குற எலிஸா அவள் பார்த்து கேட்குறா, பொம்மை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதையும் அது பேர் ஸ்டெஃபனி அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா இது டேனியல் சொன்னானாம்மா, அவங்க அண்ணன் டேனியல். இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பேங்க் இருந்துச்சான். அந்த பேங்க்குள்ளே ஒரு பேய் இருந்துச்சாம்மா. அந்த பேய் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனால் வருமாம்மா அப்படின்னு சொல்லுவாள். டேனியலும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிகிட்டு இருக்கிறான். தலையாட்டினையும் பேய்கெல்லாம் ஒன்றுமே இல்லை செல்லம், அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது, கண்ணால் பார்த்தா தான் நம்புவன்ட்டு அந்த பிரேஸ்லெட்டை கிஃப்ட் பண்ணிடுறா. பார்த்தா இன்னொரு கிஃப்ட் எடுக்கிறா. இப்போ எடுத்துகிட்டு பார்த்தியா உங்கள் அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்பாவுக்கு பார்த்தியா நல்லா இருக்கா பீருக்க பாட்டை ஒன்று எடுத்துகிட்டு வரா. அவங்க எல்லோரும் வந்து ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க. ஏன்டா சோகமாகறாங்கன்னு இவ்வளோ பார்க்குறான். பார்த்துட்டு என்னக்காச்சு ஏன் சோகமாக இருக்காங்க அப்படின்னு கேட்குறா. அவங்க அம்மா எலிசாவும் வந்து பசங்களாம் பிரிட்ஜ் உன் தங்கச்சியெல்லாம் கூப்பிட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. தங்கச்சி தம்பியெல்லாம் கூப்பிட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வான்னு சொல்கிறா. வெளில போய் இவ்வளோ சொல்கிறா. கொஞ்சம் வருஷத்துக்கு நானும் என் ஹஸ்பண்டும் புரிஞ்சிட்டோம். உனக்கு நான் ஃபோன் அடித்தேன் நீ எடுக்கலன்னு நினையும், எனக்கு ஃபோன் அடிச்சிருக்கலாம்க்கா, நீ எனக்கு ஃபோன் அடிச்சிருக்க மாட்டேன்னு சொல்கிறா. இல்லை அவன் என்னை விட்டுட்டு போகும்போது ஃபோன் பண்ணேன், போனதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சும் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் நீ எடுக்கவே இல்லை, அதனால் அவனும் என்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போயிட்டான், நீயும் இப்போ என்னை சர்ப்ரைஸ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறா. இப்போ பீஸா வாங்க போன குழந்தைங்களாம் பார்க்கிங்கில் போய் நிப்பாட்டிகிட்டு இருக்கிறாங்க, பார்க்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே நம்ம பெத்தை கட்டுறாங்க. பெத்து பாட்டா ரொம்பவே சோகமாக அவங்க அக்கா அனுப்பின வாய்ஸ் மெசேஜெல்லாம் கேட்டுட்ருக்கிறா. ரொம்பவே வருத்தமும் படுறா. அவங்க அக்கா எலிசாவில் அதை பார்த்துட்டு, வருத்தப்படாத பெத், நீ என்ன பண்ண முடியாதுக்கு, உன் கஷ்டங்காலத்தில் கூட என்னால் இருக்க முடியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறா. அவங்க அக்கா எலிசா கேட்குறா,
சரி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு, ஆமாம் நான் திருப்பவும் அந்த தப்பு பண்ணிட்டேங்கிறா. அக்காவும் தங்கச்சியும் ரொம்பவே ஆதரவாக இருக்காங்க. ஏன்னா 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே பண்ணல, நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்க. சரி என்னத்தான் நடந்துச்சு இப்போயா சொல்லு அதாவது அந்த அக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறா. சொல்லும் போது அது பக்கத்தில் இருக்கிறது ஆடுது. அப்படியே கட் பண்ணால் நம்ம குழந்தைங்கள தான் காட்டுறாங்க. அவங்க பீஸா வாங்கிட்டு பேஸ்மெண்ட்டில் பார்க் நிறுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. மேசிவான ஒரு எர்த்குவேக் இப்போ தான் ஆரம்பிக்குது. சரியான எர்த்குவேக்கு ரொம்பவே ஒரு ஆட்டுது. இடமே கீழே இருக்க தரையெல்லாம் உடஞ்சிச்சு போகுது. அப்படியே மேல் ஃப்ளோரில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டு கேட்குறாங்க. அவங்க அக்கா பெத்து எலிசாவும் ரொம்பவே பயந்துட்டுருக்குறாங்க. ரொம்பவே பயந்துட்டு இருக்கும்போது கீழே ரொம்பவே அந்த பெரிய மேசிவான எர்த்குவேக் இது. அப்பார்ட்மெண்ட்லாம் ஒரு குலுக்கிறது அந்த மேசிவான எர்த்குவேக்கு. இப்படி குழந்தைங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பார்த்தா இப்போ குழந்தைங்கள தான் காட்டுறாங்க. டேனி சொல்கிறான், பா சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த தங்கச்சி ஒன்று சொல்கிறா, அக்கா உச்சா போயிட்டாங்க்கா, சூடாக இருந்துச்சா அப்படின்னு கேட்குறா. இல்லை அப்படின்னு அப்போ அது சூடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே அந்த விரசல் விட்ட இடத்துல ஏதோ ஒரு பள்ளம் கிரியேட்டாக இருக்குது. டேனியல் அதை பார்க்குறான். டேனி அதை பார்த்து அவனுக்கு ரொம்பவே குரியாசிட்டி வந்துடுது. சரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறான். சரியான பள்ளம். அந்த பள்ளத்துக்குள்ளே எட்டி பார்க்குறான். லைட் அடித்து பார்த்தா அது ஒரு பேங்க்கு. இவன் சொன்னால அப்பார்ட்மெண்ட் கீழே ஒரு பேங்க் இருக்கும். அதுதான் இதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு குரியாசிட்டி, பேங்க்கில் தங்கம் வைரம் பாசு எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே இல்லை, எல்லாம் எம்டியாக இருக்குது. இவனுக்கு ரொம்பவே அன்ஈஸியாக இருக்குது அந்த இடமே. மேலே இருந்து பிரிட்ஜி கூப்பிட்றா, மேலே வா டேனியல் போகணும் அப்படிங்கிறா. இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்து பார்க்குறான். ஏதோ ஒரு பாக்ஸு ஆர்வமாக எடுத்து ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா உள்ளே ஏதோ நிறைய இது லெட்டர்ஸ் தான் இருக்குது, குப்பை மாதிரி. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். 3 பேர் ஃபாதரையரோட ஃபோட்டோ சிக்குது. அதையும் எடுத்து வச்சுக்கிறான். எடுத்து வச்சுட்டு அப்போ பார்த்தா பழைய ஃபோனோகிராஃபோட இது இருக்குது, அதாவது ஒரு டெஸ்க்கு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்து வச்சுட்டு பார்க்குறான். அப்படியே பின்னாடி ஏதோ சத்தம் திரும்பி பார்க்குறான். ஒரு ஃபாதரையோட மூஞ்சி கிட்ட பயமுறுத்துது. இவனும் விழுந்துடுறான். எந்திரிச்சு பார்க்கும்போது ஃபுல்லாக இதாக ஜீசஸ் அந்த ப்ரீஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் ப்ரீஸ்ட்டாக இருக்குது ஃபுல்லாக சுற்றின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறான். பார்த்தா ஒரு சவப்பெட்டி இருக்குது. அந்த சவப்பெட்டிக்குள்ளே கீழே அந்த ஓட்டை வழியாக பார்க்குறான். பார்த்தா ஏதோ ஒன்று இருக்குது. என்னக்கா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே அதை எடுத்து வச்சு பார்க்குறான். ஓப்பன் பண்ணுறான். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே ஏதோ ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இருக்குது. அவனுக்கு ஃபீல் ஆகுது. பார்த்தா அது ஃபுல்லாக பூச்சியாக இருக்குது. அது பூச்சியெலாம் இவனை கடிச்சிட்ருக்குது. அப்புறம் அதை பார்க்குறான். பார்த்தா அது ஒரு புக்கு ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது. அதை பார்க்கவே அந்த புக்கை அப்படியே அவங்க அம்மா காட்டுறாங்க. அவங்க அம்மாவை காட்டினா ரொம்பவே பயத்தோடு இருக்காங்க. குழந்தைங்கள என்ன நான் பெற்று சொல்கிறா ஃபுல்லாக இல்லை, அவங்க சேஃப்டியாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ வெளில குழந்தைங்கள தேட போகலாம், குழந்தைங்கள ஒன்றும் காணோன்னு சொல்கிறா. இருங்கக்கா நான் கார் சாவியை எட்டு வரேன், நான் ஒன்றா போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ளே போயிடுறான். உள்ளே போனோன்னையும் இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் வரான். இன்னும் புள்ள உன்னை இந்த இடத்துல பார்த்ததே இல்லை அப்படிங்கிறான் பெத்துக்கிட்ட. என்ன நீனும் உங்கள் அக்கா மாதிரி ஒரு ஃப்ரீக்கா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். என்னடா இவன், ஆமாம் நான் எங்கள் அக்காவோட தங்கச்சி பெத் அப்படின்னு சொல்கிறா. இவ்வளோ அப்படியே மேலே பார்த்துட்டு, ஏய் குவாக் 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 இந்த சத்தம் கேட்குதா அவனுக்கு அப்படின்னு சொல்கிறான். குவாக் குவாக்கா அப்படின்னு சொல்கிறான். பூனைக்குட்டி பூனைக்குட்டின்னு அவன் பூனைக்குட்டியை தங்கமாக கூப்பிட்டுட்ருக்கான். ஒரு செல்லமாக கூப்பிட்டுட்ருக்கான் பூனைக்குட்டியை. அப்படியே அந்த கார் சாவி எடுக்க போன பையனும் வந்துடுறான். வாங்க போகலான்னு டிங்குன்னு ஒரு சவுண்டு. யாரான்னு திரும்பி பார்த்தா அவங்க குழந்தைங்களும் வந்துடுறாங்க. அப்படியே அவங்க அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓடி போகிறா. அவங்க அக்கா பதறி அடிச்சுட்டு இடத்துக்கு வந்தால் யாரும் லிஃப்ட்டில் வராதிங்க சரிங்களா அப்படின்னா அவள் சின்ன பொண்ணு சொல்கிறா, அக்கா பீஸாவை கீழே போட்டாம்மா அப்படின்னு சொன்னியும் பீஸாவோட அவங்க அம்மா உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறா. அப்படியே இந்த வீடியோ முடியுது. ஏன்னா பார்ட் 2ல் சந்திக்கலாம். பார்ட் 2ல் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ சொன்னால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வரட்ட